Hi friends, welcome to my channel Mommy's Munchkin. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீட்ரூட் ரைஸ். இதை வந்து நீங்க 7 மாச குழந்தையில இருந்து ஸ்கூல் போற குழந்தைங்க வரைக்கும் நீங்க கொடுக்கலாம். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்ல எவ்வளவு சத்து இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்போ வாங்க இந்த பீட்ரூட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு டக்குன்னு பார்க்கலாம். இந்த பீட்ரூட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நார்மலாக நீங்கள் என்ன கொடுப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதில் சும்மா ஒரு 2-3 சீரகம் மட்டும் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து அவங்களுக்கு நல்லா செரிமானத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக தான் செய்கிறனால வந்து சும்மா ஒரு சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியில் ஒரு சின்ன பீஸ் தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதிகமாக செய்ய போகிறதில்ல. நான் வந்து 7 மாத குழந்தைக்கு செய்கிறனால அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காய தக்காளியை வதக்கிக்கோங்க. தனித்தனியாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி அந்த மாதிரிலாம் சேர்க்க தேவையில்லைங்க. மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பீட்ரூட் சேர்த்துருக்கேன். பீட்ரூட்டை நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கியும் சேர்த்துக்கலாம். லைட்டாக அதை வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய 1 வயசுக்கு மேலே கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 7 மாதம் அப்படின்றனால வெறும் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். அது கடைசியாக சேர்த்துக்குவேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசியும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பாசி பருப்பையும் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு அரிசியும் பருப்பையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகுத்தூள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா, மிளகாய் தூள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பசங்க ஸ்கூல் போகிற பசங்களுக்குலாம் வந்து நீங்கள் நல்லாவே காரம் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம். ஏன்னா பருப்புலாம் சேர்க்குறோம் இல்லையா, பாசிப்பருப்பு அவ்வளோ கேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. இருந்தாலும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து 2 ஸ்பூன் அரிசி 2 ஸ்பூன் பருப்பு தான் சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து ஒரு அரை கப்லேருந்து 1 கப். ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னா இப்போ 7 மாத குழந்தைக்கெலாம் வந்து நல்லா வந்து மசிச்சு கொடுப்போம். அப்படி இருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 1 கப் அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு 1 வயசு வரைக்கும் உப்பு சேர்க்கக்கூடாது. அதனால் நான் வந்து உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு 1 வயசுக்கு மேலே குழந்தைங்க அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விதையாக வேணும் அப்படின்னா 2 விசிலில் எடுத்துருங்க. நல்லா 2 விசில் வந்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து பீட்ரூட் ரைஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. பீட்ரூட்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா மசிக்கிற அளவுக்கு வந்து சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ வந்து இதை வந்து மிக்சியில் அரைச்சலாம் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு மசிக்கிறது அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் பருப்பு மசிக்கிறதுக்கு மத்து இருக்கும் இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். 7 மாதம் அப்படின்றனால நல்லா மசிச்சு கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலெல்லாம் நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.